சீக்கிரம் ரெடி ஆவுங்க, நான் ஆபீஸ்க்கு போகணும். அம்மா வேலைக்கு கிளம்பிட்டேன். என்னாச்சு? காய்ச்சல். அவனுக்கும் காய்ச்சல். காய்ச்சலும் இல்ல, ஒன்றும் இல்லை. நீ வேலை கிளம்புற வழியை பாரு. டேய், நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. உள்காய்ச்சல் வெளியே தெரியாதுல்ல. அவனுக்கும் உள்காய்ச்சலா? ஆமா பாரு. 2 பேர் மூஞ்சியும் பார்த்தா ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது. இல்லப்பா, உள்காய்ச்சல் எப்படி வெளில தெரியும்? உண்மையா இருந்தா சரிதான். கஞ்சி போட்டு குடிச்சிட்டு படு. நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் 2 பேரும் குதியாட்டம் போட்டு விளையாடிட்டு இருக்க கூடாது, சரியா? சரிம்மா. சரி. அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. என்ன? சரிம்மா. பாய் பாய். வாசல்ல போய் பார்த்துட்டு வருமா? அத போயிட்டா. வா வா. இங்கே நல்லா தூங்குனியா? வா, கணேச பார்க்க போறேன். வா கணேசா. அப்பா இது தெரியுமாப்பா? அது கடிக்காது. நான் கூட சின்ன வயசுல பூனை வளர்த்துருக்கேன். அது எந்தப்பா? செத்து போச்சு. அப்பா ரொம்ப நாள் அழுதுட்டு இருந்தேன். பூனை என்னப்பா செய்யும்? காலை சுற்றி சுற்றி வரும், பால் குடிக்கும், பெருசானதும் எலி பிடிக்கும், பள்ளி பிடிக்கும். என்ன பிடிக்குமாப்பா? அண்ணே பிடிக்கும். இது பேர்லாமாப்பா? அதோ கேக்குதுல பாட்டு. அந்த படம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல கூட நாய்க்கு சுப்பிரமணியன் பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேரை வைப்போமா? சரிப்பா. அப்போ அது காதுல 3 தடவை சுப்பிரமணி 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 சொல்லணும். சொல்றியா? வா. சுப்பிரமணி சுப்பிரமணி சுப்பிரமணி. மழை வர போதுரா, சீக்கிரம் பாருங்க. ஏய், ஒருத்தருக்கு 4 பேர் கை வச்சிருக்கீங்க. பார்த்தா பண்றோம்னே. தலையும் காலும் வந்துருச்சு பாரு. யோ, இந்த கரைக்காட்டுல புலிக்குட்டியை தேடுவோம் வாயா. சரிங்க. அவசரப்படாம பண்ணுங்க. எப்பா வாயில்லாத ஜீவன்பா, பார்த்து செய்யுங்க. இவன் எதுக்கு அங்கே வர்றான்? இந்த கரடியை கூண்டு வச்சு பிடிக்கணுமியா? இந்த காட்டுல இப்படி ஒரு அரக்க. ஐயா ஐயா கும்புறேன். ஐயா பாரஸ் ஐயா, வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். என்னடா அங்க? ஐயா, நம்ம கடன்மான் வகுத்துல குட்டி பிறன் இருக்குங்க ஐயா. அதான் நம்ம ஆளுகெல்லாம் பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கையில என்ன? உடும்பு கறிங்க ஐயா, மிளகு போட்டு தாளிச்சிருக்கு. நாங்க பிடிச்சிக்கோங்க, சாப்பிடுங்க ஐயா. இன்னும் 4 புள்ள பத்துருவீங்க. புலிக்குட்டியை பாத்தியா? புலிக்குட்டி பாத்தையா? பாத்தியா? இப்பத்தே மலையில இருந்து கீழே இறங்கி போறாயா. கோயம்புத்தூர்ல பொண்ணு பார்த்துருக்காங்களாம். என்னையா உளர்ற? ஐயா, நம்ம காளையம்மைய மூத்தவன் தானே, பொண்ணு பார்க்க போயிருக்காயா. அடிங்கற. ஏன் அடிக்கிறீங்க? புலிக்குட்டி. ஓ, புலிக்குட்டி. நம்ம ராஜலட்சுமி புலி இருக்குல்ல? ஆமாங்க ஐயா, நம்ம ராமராஜன் புலியோட பொஞ்சாதி. அதனோட புலிக்குட்டியை தான் காணோம். அப்பா ராமராஜனை பார்க்க போயிருக்குமோ? என்னடா நம்புங்க? ஐயா, இதெல்லாம் சரியில்லைங்கய்யா, சரியில்லைங்கய்யா. என்னடா சரியில்லை? ஐயா ஐயா, சரியா விழுந்துருச்சியா. பெர்ஃபெக்ட்டா. டாப்பியா டாப் டாப். காட்டுல ஏதாவது ஹண்டிங் டீம் பாத்தியா? இந்த சேக் டீம் தாயா இருக்காங்க. அது ஏன் டீம்? தெரியுங்கய்யா, உங்க டீம் எது வேணாலும் செய்யலாம்யா. நல்ல வேட்டையாடலாம்யா. இங்க வேற யாராவது பார்த்தா தகவல் கொடு. சொல்லிடலாம்யா. ஐயா கிட்டையும் சொல்லி. இல்லாட்டி தொலைச்சிருவேன். தொலைச்சு சொல்லிடலாம்யா, சொல்லிடலாம். ஐயாவை நம்பித்தானே நாங்க. சரியா சரி. யோ, பார்த்தா சொல்லிடியா, அடிபட்டு சாப்பிடு. போயா ஐயா, நல்லா சுட வச்சு 4 நாள் சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் பல்காயிருவீங்க. ஐயா, தூக்கட்டியா கழுவி கொண்டு வாங்க. யானை மிச்சு தான் சாக போறீங்க. ஐயா சாணி. அண்ணாச்சி. சின்ன தம்பி வா, என்ன வேணும்? 2 கிலோ ரவை, 1 கிலோ சக்கரை, அப்புறம் நம்ம ஐட்டம்.
நம்ம ஐட்டம். ஓ மண்டபமா? தரேன் சந்தோஷம் வாயில போடுங்க. இது என்னது? ஆமா கூட இல்ல காட்டு பூனை குட்டி. காட்டு பூனை இப்படி இருக்கும். நீங்க பார்த்தது இல்லையா? எங்கல காலையில 5 மணிக்கு கடையை திறந்து நைட்டு கடையை பூட்டுறதுக்குள்ள ஏசப்பா ஏண்டாப்பான்னு ஆயிடுது. அப்புறம் நம்ம என்னத்தை கண்டோம். ஆமா உன் ஒய்ஃபு தான் பூனையை கண்டா பிடிக்காத, அப்புறம் எப்படி வளர்க்க விட்டா? அவளுக்கு தெரியாது, சொல்லிடாதீங்க நினைச்சு சொன்ன சோறு போட மாட்டா. அது எப்படி ஊர்ல இருக்க பொம்பளைங்க குணம்லாம் உங்களுக்கு தெரியுது? அதாம்ல அண்ணாச்சி. எடுங்க. தாரேன். ஆமா இது என்ன ஈங்குது? பூனைன்னா மியாமியான்னு கத்தணும். பேச்சு வரல அண்ணாச்சி, ஆம்பளை பொண்ணுல லேட்டா தான் பேசும். ஓ மிருகத்துக்கு அப்படித்தானா? ஆமா. ஆம்பளை சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் எங்க பேசி இருக்கிறா, எங்க பேச விட்டுருக்காங்க. 2 கிலோ ரவை, 1 கிலோ சக்கரை, வேற எது வேணுமா? அவ்வளவுதான். போலாம். வாங்கிட்டோம். 110 ரூபா. கணக்குல வச்சுக்கங்க. கணக்குலையா? உன்னை காணாது நான் இன்று ஐயா கர்நாடகா பார்டரே வந்துருச்சு ஐயா. அங்கேதான் போகணும். கர்நாடகா ரேஞ்சர் பசுவாவை விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கலையா நமக்கு? வணக்கம் பசுவா. நமஸ்காரம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஹேலி சார். எங்கள் பக்கம் ஒரு புலிக்குட்டியை காணோம். உங்கள் பக்கம் ஏதாவது வந்ததா? எங்கள் பக்கமே 3 யானை நான் காணேன் சார். உங்கள் பக்கம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கே போய் தொலைஞ்சிச்சின்னு தெரியல. உயிரோடு இருக்கா செத்துருச்சான்னு கூட தெரியல. மேலேதிகாரிக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நிமிக ஏன்னு சார், எங்களுக்கு 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கிடைக்கலன்னு வைங்களேன், மொத்த பேரும் அரெஸ்ட். பெங்களூர் ஜெயிலே. பெங்களூர் ஜெயிலா? ஐயோ ஷாப்பிங் கீப்பிங்னு ஜாலியா இருக்கலாம். போய் வண்டி அடியா, அவரையா வெறுப்பேத்துற. அங்கிள் உங்க ஃபோன் தானல? எதுக்குப்பா? எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம். சாப்பிடக்கூடாது. ஹலோ அப்பா, சுப்பிரமணி சாப்பிடணுமாப்பா? அதுக்கு பொட்டில பால் பிஸ்கட்லாம் வச்சுட்டேன். அது நேரம் சாப்பிட்டு தூங்கி இருக்கும். சரியா? அப்பா சீக்கிரம் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. வை, இங்க யாரும் வேலையை செய்ய மாட்டாங்க. சீக்கிரமா வாங்க, நாங்களும் அழைச்சிட்டு இருக்கோம். ஏன் லட்சுமி லேட்டு? உன் வீடு தீ பிடிச்சிருச்சுன்னு தகவல் கிடைச்சு நாங்கெல்லாம் சேர்ந்து அணைச்சிட்டு இருக்கோம். அழாதப்பா. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுல வாங்கின பொருள் இதெல்லாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நல்ல வேளை கொஞ்சம் நெருப்பு பிடிக்கும் போதே ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அணைச்சிட்டோம். வீடு இப்படி ஆயிடுச்சேக்கா. அழாத லட்சுமி, கொஞ்சம் தான் தீ பிடிச்சிருக்கு. பெயிண்ட் அடிச்சா எல்லாம் சரியாயிடும். கல்யாண போட்டோ எரிஞ்சு போச்சு. பாருக்கா, விளக்குல இருந்துதாமா நெருப்பு பிடிச்சிருக்கு. நம்ம தெருவுல சுத்துதுல பெருச்சாளி, அதான் விளக்க தட்டி விட்டுருக்கு. அது மட்டும் என் கையில கிடைச்சது, இந்த வீடு எரிஞ்ச மாதிரி அதையும் எரிச்சிருவேன். இன்னைக்குன்னு பார்த்து விளக்கு அணைக்காம போயிட்டேன். அவங்கதான் எலி வருதுன்னு சொல்றாங்களா, ஒரு பூனை வளர்ப்பமா. போய் அந்த பக்கம் வயிற்றுல கிளப்பாத.
அம்மா ஹலோ, ஒன்றும் ஆகலம்மா, கொஞ்சம் தான் எரிஞ்சுது. அதுக்குள்ள ஊர் மக்கள்லாம் வந்து காப்பாத்திட்டாங்க. ஒரு பெருசாலி தான் விளக்கு தட்டி விட்டுருக்கு. சரிம்மா. என்ன சொன்னாங்க உங்க அம்மா? வெளியே போகும்போது விளக்கு அணைச்சிட்டு போகணுமா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரியும்னா விளக்கு அணைச்சிட்டு போக வேண்டியது தானே. ஏன் அமைதியா இருக்க? சுப்பிரமணி செத்துக்குமா அப்பா? இல்ல, அது நல்லா இருக்கு. அப்பா பார்த்துட்டேன். அப்படியா? ஆமா.